was doing just fine before I met you. I drank too much and that's an issue, but I'm okay. Hey, you tell your friends it was nice to meet them, but I hope I never see them again. I know it breaks your heart. Moved to the city and I broke down crying. 4 years, no calls. Now you're looking pretty in a hotel bar, and I can't stop. No, I can't stop. So baby, pull me closer in the backseat of your Rover that I know you can't afford. Bite that tattoo on your shoulder. Pull the sheets right off the corner of that mattress that you stole from your roommate back in Boulder. We ain't ever getting older. We ain't ever getting older. ഇസ്രായേലേ സ്തുതിച്ചിടുക, രാജാധിരാജൻ എഴുന്നള്ളുന്നു. ഇസ്രായേലേ സ്തുതിച്ചിടുക, രാജാധിരാജൻ എഴുന്നള്ളുന്നു. വിനീതനായി യേശുനാഥൻ നിന്നെ തേടി അണഞ്ഞിടുന്നു. കരഘോഷമോടെ സ്തുതിച്ചിടുവിൻ, ഹല്ലേലൂയാ ഗീതി പാടിടുവിൻ. യെരൂശലേമിൻ രക്ഷകനായവൻ, ദാവീദിൻ പുത്രനെ വാഴ്ത്തുവിൻ. ഇസ്രായേലേ സ്തുതിച്ചിടുക, രാജാധിരാജൻ എഴുന്നള്ളുന്നു. പാപിക്കും രോഗിക്കും സൗഖ്യവുമായി, അന്ധനും ബധിരനും മോചനമായി, തളർന്നു പോയ മനസ്സുകളിൽ പുതു ഉത്ഥാനത്തിൻ ജീവനായി. പാപിനി മറിയത്തെ പോലെ നീ പാപങ്ങളെ ചൊല്ലിടും. സാക്ഷുത കരിയ തന്മയുള്ള
கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அநேகம் பெண்கள் ஆசாரியர்களாக இருந்தபோது நீயோ அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். கர்த்தர் உம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அதிகாராய் இருக்கின்ற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்ததானே திருமண நாளின் முந்தைய நாளுக்காக அன்னி நிறைந்த எளிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை காலங்களிலே ஆயத்தம் செய்து குடும்பம் என்கின்றதொரு உறவை மனுக்குலத்திற்கு தந்து குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்கின்ற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அந்த விதத்திலே எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் பிறந்து அவர்கள் ஏற்ற வளர்ச்சிகளை காணவும் திருமண வயதை அடைகின்ற போது பெற்றோர்கள் பெரியோர்கள் அப்படியே திருமண காரியங்கள் யோசிக்கின்ற வேளையிலே ஏற்றதான துணையை கடவுள் ஆயத்தம் செய்கின்ற தயவுக்காக உள்ள நிறைந்துமை போற்றுகின்றோம். அந்த விதத்திலே அருமையான மகனே சிறு வயது முதல் மட்டுமாய் ஆண்டுடைய கிருபை தாங்கினது கல்வியை தந்தி வேலை வாய்ப்புகளை தந்தி தம்பியான ஆண்டுகளே பிள்ளைகள் மணமகள் அணிய வேண்டியதானே உடைகள் மற்றும் அலங்கார பொருட்களை கொண்டு செல்லவிருக்கின்றதை ஆண்டவர் அறிகின்றேன். வாங்கியிருக்கின்றதானே இந்த அனைத்து பொருட்களையும் உடைகளையும் நாளைய தினம் அருமை மகள் அணியவிருக்கின்ற அலங்கார பொருட்கள் அனைத்தையும் கடவுளுடைய கரங்களிலே நாங்கள் தருகின்றோம் சுவாமி. இவைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி நம்முடைய பிள்ளைகளுடைய யாத்திரையிலே கூட ஆண்டவரே வாகனத்தை ஓட்டுகின்ற அருமை மகனோடு ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். நல்ல சமயத்தை புதிய தாய் குறிப்பிட்டதான நேரத்திலே அந்த இடத்திலே தன்னுடைய மகள் பிள்ளைகள் சென்று ஆண்டவரே அங்கு நடைபெறுகின்ற நிகழ்விலே கலந்து கொண்டு மறுபடியும் இந்த இடத்திலே கடந்து வரும் வரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதலும் பாதுகாவலும் கூட இருக்க நாங்கள் செபிக்கின்றோம். உங்களுடைய நாமம் தொடர்ந்து அருமை பிள்ளைகளுடைய வாழ்வு மூலம் ஆட்சிமைப்பட நாங்கள் செபிக்கின்றோம். இந்த இடத்திலே குழுமி இருக்கிறதான உறவுகள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் ஏகோபித்து வாங்கியிருக்கின்ற இந்த உடைகள் பொருட்கள் அனைத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம். செபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் நினைக்கிறது போது எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் எனவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளும் என்றும் தூய ஆவியானவரின் திருவுறவும் நம் அனைவரோடும் குறிப்பாக திருமண உறவிலே இணையவிருக்கின்ற பிள்ளைகளோடும் அருமை மகள் அணியவிருக்கின்றதான இந்த பிள்ளைகளோடும் அந்த பிள்ளைகளை யாத்திரையோடு இருக்கும் என்றும் இனி வரும் சதா காலங்களை நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில்
நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோ. உன் கைகள் தொட்ட இடம் பார்த்து நான் 1000 முத்தம் கொடுக்கிறேன். சிறு காகிதம் கையில் கிடைத்தாலும் உன் பெயரை எழுதி ரசிக்கிறேன். உன் கண்ணை உற்று பார்த்தால் லட்சம் வார்த்தை சொல்லும். அதில் ஏதோ ஒன்று என்னை எங்கோ தூக்கிச் செல்லும். ஒரு குடி பிடிக்க இருவரும் நடக்க வில்லுனி ஒரு வீதிய கடக்க ஏன் இந்த ஆசை 1000 ஆசை என்னை மயக்கி விட்டாய். நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோ. எனக்கென்னானது? ஸ்தோத்திரம் 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 தின் தனக தின தின் தனக தின தின் தனக தின தின் தின் தனக தின தின் தனக தின தின் தனக தின தின் என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். எனது வலது பக்கம் நீரே அசைக்கப்படுவதில்லை நானே. ஸ்தோத்திரம் 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 என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன்.
வெண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமீரும் வெண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமீரும் தென்னில்லாமல் தாசை எந்தனுக்கு வரும் கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாட விட்டார் புறங்காது காப்பவர் காலை தள்ளாட விட்டார் வேலையில் நின்றிஸ்ரவேலரை காத்தவர் வேலையில் நின்றிஸ்ரவேலரை காத்தவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பே பக்க நீடல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்க நீடல்லவரே எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது அக்கோலம் கொண்டு நீ எக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பே எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கிய எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகில் போக்குவரத்தையும் பொல்லா உலகில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. தேவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கும். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். வானத்தையும் பூமியும் தாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலும் நமக்கு ஒத்தாசை எழுப்பி சீயோன் உம்மை ஆதரிப்பாராக. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தரின் போக்கையும் உன் பலத்தையும் இது முதற்கொண்டு நினைக்கும் காப்பார். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஆதிகான்றாய் இருக்கின்ற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்ததானே திருமண நாளுக்காக என்னை நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 சுவாமி. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் காலா காலங்களிலே புது குடும்ப உறவுகளை மனுக்குலத்திற்கு தந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வக்காக உள்ள நிறைவுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த விதத்திலே அருமையான மகனை இந்த இல்லத்திலே சிறு வயது முதல் மட்டுமாய் ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து வருகின்றீர். கல்வியை தந்தீர், நல்ல வேலை வாய்ப்புகளை தந்தீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண வயதை அடைந்த உடனே பெற்றோர்கள் பெரியோர்கள் அருமை மகே திருமண காரியங்கள் யோசித்ததான வேளையிலே என்றதான துணையை தம் தேவனுக்கு ஆயுதம் செய்திருக்கின்ற தெய்வக்காக மக்கள் சொல்லுகின்றோம். அருமை மகனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற மணமகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அருமை மகளிரும் சிறு வயது முதல் மட்டுமாய் ஆண்டுடைய கிருபை தாங்கினது. ஆண்டுடைய கல்வியையும் உயர்வையும் மேன்மையான அனுபவங்களையும் காண ஆண்டவர் அருங்கிருமம் செய்தி உள்ள நிறைந்துமை போற்றுகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் திருமண நாள் அருமையான மணமகன் மணக்கோலம் போட்டு உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் அன்பான நண்பர்களோடு இணைந்து மணமகள் இல்லம் நோக்கி புறப்பட்டு செல்லவிருக்கின்ற அருமை மருந்தை யாத்திரையிலே கூட இடம் சுவாமி சுகத்தோடு பலத்தோடு அந்த இடத்திலே ஒருவரை கூட்டி சேர்த்தீராக. அந்த இடத்திலிருந்து மணமகளோடு இணைந்து ஆலயத்திலே சென்று வாக்குறுதிகளை எடுத்து புது குடும்ப உறவிலே பிரவேசிக்கின்ற போது ஆண்டவரே ஒரு விசை அந்த பிள்ளைகள் நின்று நிதானித்து ஆண்டவரே குடும்ப வாழ்விலே பிரவேசிக்கக்கூடிய கிருமைகளை ஆண்டவர்
வாழ்வின் ஒரு முக்கிய காலகட்டத்திலே அந்த பிள்ளைகள் பிரவேசிக்கிறார்கள். ஆண்டவருக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து இறைவா திருவிழா சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்படைத்து குடும்ப வாழ்விலே பிரவேசிக்கவும் உடைய குடும்ப வாழ்வு எல்லா நிலையிலும் ஆசீர்வாதமாய் காணப்படவும் ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். இதுகாரும் அருமைய வளர்ச்சியிலே அதிக அக்கறை கொண்டு பின்னணியிலே நின்று கடினமாய் உழைத்து அருமையான பெற்றோர்களை நாங்கள் நினைக்கின்றோம். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதியும் சுவாமி. வேண்டிய எல்லா கிருபைகளை தருவீராக. அருமையான பிள்ளைகள் நல்ல முறையிலே வாழ்ந்திருப்பதை கண்டு அவர்கள் இறைவனுடைய நாமத்தை மாட்சிமைப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். எங்கள் குழுமி இருக்கின்ற உறவுகள், நண்பர்கள், அன்பான சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. இந்த வேளையிலே நாங்கள் ஏகோபித்து அருமையான மனமகனை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகின்றோம். தெய்வீக வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம்முடைய மகனோடு தொடர்ந்து கூட இருக்க நாங்கள் செபிக்கின்றோம். இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யமோ வல்லமை மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் திருவுறவும் நம் அனைவரோடும் குறிப்பாக திருமண உறவுகளை இணைவருக்கும் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கண்ணம்மா ஒன்ன மனசில் நினைக்கிறேன், பார்வை பாரடி பெண்ணே. என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணே. கண்ணம்மா ஒன்ன மனசில்
மனசில் நினைக்கிறேன் பார்வை பாரடி பெண்ணே என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணே எனக்குள்ள புதிதாக புது காதல் நீ தந்த மனசாகும் வலி கூட சுகம்தானே நீ சொன்ன சொத்தான சொத்தான யார் பார்த்தோம் சிக்கான என் நெஞ்சு என் பந்து என்னோட திக்கான அரபார்வ நீ பார்த்து அடி நெஞ்ச கொள்ளாத நிழல் கூட நடக்கின்ற சுகம் கூட நீ தந்த கண்ணம்மா ஒன்ன மனசில் நினைக்கிறேன் பார்வை பாரடி பெண்ணு என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணு கண்ணம்மா வண்ண மனசில் நினைக்கிற பார்வை பாரடி பெண்ணு என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணு மொழி கூட அழகடி ஆயுள் நீள அது போதும் வருடி உந்தன் முதடின் ஓரங்கள் மறைக்கும் புதுமொழி அதை உடைத்தெறி வெள்ளை பூவே நீ கண்களை ஏறெடுப்பேன் காலை தள்ளாட முட்டா ஊரங்காது காப்பவன் காலை தள்ளாட முட்டார் வேலையில் நின்றீச வேலரை காப்பவர் வேலையில் நின்றீச வேலரை காத்தவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன் எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கி எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி எல்லாம் அனுப்புத்திரர்கள் நீ மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதவிகளின் அருள் பொழிகிறது. ஆகியால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமின் சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார்.
கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்குமான யாவையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. நீயும் தேவனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மை நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆமென். செபிப்போம். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவே, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை உண்டாக்கும் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நாளிலும் ஆண்டவரே அருமையான இந்த இல்லத்திலே பிறந்து வளர்ந்த அருமையான மகள் தினுஷாவுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை நீர் ஆண்டவரை ஏற்படுத்தி தந்திருக்கிறபடினாலும் நாங்கள் துதிக்கிறோம். மணமகன் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நாள் வரைக்கும் நேரம் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து இந்த நேரத்திலே இந்த மணமகளுடைய இல்லத்திலே சுகபத்திரமாய் நீ கூட்டி சேர்த்த அன்புக்காக சன்னிதானத்திலே உடன்படிக்கையோடு கூட ஆண்டவரை கணவன் மனைவி என்கிறதானே ஆண்டவரை ஒரு ஸ்தானத்திற்குள்ளாய் பிரவேசிக்க அந்த திருமண ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி தம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்தில் இருப்பதாக இங்கு நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவு என்ற கர்த்தருடைய பிரசன்னம் அசைவாட வேண்டும் என்று சொல்லி தம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றிக் கொள்கிறார்கள். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளிலே திருச்சபையில் நடக்கிற திருமண நிகழ்வோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம். நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம். இம்மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ? நீதானே என் கண்கள் தேடும் இன்பம், உயிரின் திரையில் உன் பால் பிம்பம். நம் காதல் காற்றில் பற்றும், அது வானின் காதில் எட்டும், நாம் கையில் மாற்றிக்கொள்ள பொன் துங்கள் விழும். அல்லேலூயா நமதாண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம். அல்லேலூயா நமதாண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம். அவருடைய கிரியையான ஆகாய விரிவை பார்த்து அல்லேலூயா நமதாண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம்.
வல்லக்கர மகத்துவத்துக்காகவும் பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுகிறதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடைய இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கத்தை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவின் மீட்பு கொண்ட சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆதலால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நேமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவரும் திருமணம் கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. கவனியுங்கள், நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கக்கூடாதபடி உங்களில் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருக செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் உட்கார்ந்து கொள்ளலாம். நாம் எல்லாரும் உட்காருவோம். இந்த Bye.
இவரை உம்முடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? மணமகள்: பினுஷாவாகிய நீர் ஜோஸ்லின் சுனோவிட் ஆகிய இவரை உம்முடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? இப்பொழுது இந்த பெண்ணை திருமணத்திற்காக கொடுக்கிறவர்கள் முன்னே வந்து கரம் பிடித்து கொடுக்க அழை. சரி, நான் சொல்லுகிறது நீங்கள் சொல்ல வேண்டும். ஜோஸ்லின் சுனோவிட் ஆகிய நீர் பினுஷாவாகிய இவரை கணவனாக ஏற்றுக்கொண்டு மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? பற்றிக்கொள்வேன். பெண் சொல்லுங்க. பினுஷாவாகிய நான் ஜோஸ்லின் சுனோவிட்டாகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். ஜெப நிலையிலே ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒன்றுபடுத்தவும், சிறப்பாக இந்த திருமாங்கல்யத்தை இறைமகனார் ஆசீர்வதித்து வழங்கவும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொரு உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமங்கல்யத்தை உமக்கு அணிவிக்கிறேன். Hallelujah.
என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இத்திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். திருவாளர் ஜோஸ்லின் ஸ்னோவிட்டும் திருமதி பினுஷாவும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த திருச்சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆமேன். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. முட்டு போடுங்க. நின்றவாறே ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராக இருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுதும் உமது நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற திருவாளர் ஜோஸ்லின் ஸ்னோவிட், திருமதி பினுஷா, இன்னும் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியின் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள் உங்களை ஆசி வைத்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் நிரப்புவாராக. ஆமேன். உட்காருங்கள். பாடம் படிக்க கேட்போம். சங்கீதம் 128 சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இப்படிக்கு கேட்ட 128 சங்கீதத்திலே முதல் வசனம் இவ்வாறு சொல்கிறது: கடவுளுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அன்பானவர்களே, கிறிஸ்தவ நம்பிக்கையிலே செய்யுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். மனைவியுடைய பணி என்ன, மனைவியுடைய ஓய்வு நேரம் எப்படி இருக்கும், இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று பவுலடியார் சொன்ன வண்ணமாக நீங்கள் இணைந்து இசைந்து ஒருவரை ஒருவர் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மையமாக சகலத்தையும் நம்பும் ஏற்றுக்கொள்ளும் 13 குடும்பத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளும் போது கிறிஸ்து உங்கள் தலைவராக இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையிலே நிறைவையும் சமாதானத்தையும் நீங்கள் அடைந்து திருச்சபையின் பணிவிடைகளை பங்கேற்றுக் கொள்ளுங்கள். இறையாசிரியத்தை ஒரு விசை கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் மனைவியுமா இப்பொழுது சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கும் அடியார்களாகிய திருவாளர் ஜோஸ்லின் ஸ்னோவிட், திருமதி பினுஷா ஆகியவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு உண்மையாக இருக்க இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு பெற்றவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் நீர் ஆட்சி புரிவீராக. நீர் மனிதனுக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாக இருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற
உமது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையின் ஈவால் மனுக்குலத்தை விருத்தியடைய செய்கிற பரமபிதாவே, இந்த உமதடியார் புத்திரபாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்திற்கேற்ற சன்மார்க்கராய் வளர்வதை கண்டு களி கூறும் அளவும் தேவ அன்பும் அபிமானம் உடையோராய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் அது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளையின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு அடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சிறப்பாக இப்புதுமண தம்பதிகளோடும் நிறைவாய் வளமாய் தங்கி இருப்பதாக. மலர்கள் யாவும் படைத்த கைகள் மலர்களாகி வந்ததோ, நதியின் ஜீவன் சமைத்த நெஞ்சம் பதிய உலகில் வந்ததோ. மலர்கள் யாவும் படைத்த கைகள் மலர்களாகி வந்ததோ, நதியின் ஜீவன் சமைத்த நெஞ்சம் பதிய உலகில் வந்ததோ. மலர்கள் யாவும் படைத்த கைகள் மலர்களாகி வந்ததோ, நதியின் ஜீவன் சமைத்த நெஞ்சம் பதிய உலகில் வந்ததோ. பூவான் தென்றல் தந்த நல்ல பூஞ்சிரி பூபாலகன், பூவான் தென்றல் தந்த நல்ல பூஞ்சிரி பூபாலகன், மேவும் தியாக ஜோதி நீயே தீஞ்சுவையே நாயகா, மேவும் தியாக ஜோதி நீயே தீஞ்சுவையே நாயகா. மலர்கள் யாவும் படைத்த கைகள் மலர்களாகி வந்ததோ, நதியின் ஜீவன் சமைத்த நெஞ்சம் பதிய உலகில் வந்ததோ. சுமைகள் சுமக்கும் நெஞ்சமனைத்தும் சுமை சுமக்க வந்தனையோ, சுமைகள் சுமக்கும் நெஞ்சமனைத்தும் சுமை சுமக்க வந்தனையோ. இமைகள் மூடி தூங்கும் அன்பே எமை தூக்க வந்தனையோ. Amen.
இந்த மண்டபத்திலே நடக்கிற வெவ்வேறு காரியங்களுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை ஆண்டவரை தாங்களுக்கு பலப்படுத்தி சந்தோஷம் என்று ஏற்படுத்தப்பட்டது. என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களோடே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன்களை பரவாது. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினையும் சமாதான சந்தோஷம் இன்றும் என்றும் சதா காக்கிறேன். நம்மையோடும் இந்த நாளிலே புதிதாக இல்ல வாழ்வுக்காக பிரவேசிக்கின்றேன் அருமையான பிள்ளைகளோடும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். மச்சக்கண்ணி கொஞ்சம் கேட்டு பாரு என்ன பத்தி, குண்டு கட்டா தட்டி தூக்க போற கண்ண பொத்தி, இஞ்சி இஞ்சா உன்னை பார்த்து நானும் ஏங்கி போனேனே, பஞ்சு பஞ்சா என்ன ஆக்கினாலும் சோடி நீதானே, போற போக்குல போட்டு தாக்குற துண்டு துண்டா ஓட்டஞ்ச மச்சக்கண்ணி கொஞ்சம் கேட்டு பாரு என்ன பத்தி, குண்டு கட்டா தட்டி தூக்க போற கண்ண பொத்தி,
இங்கே தள்ளுங்க.
புள்ளி என்றோ மனம் கேட்குதே. காதல் காமமாய் உருக்கொண்ட தருணம் நினைக்கையில் உயிர் வேர்க்குதே. உடல் மேல் பூக்கும் நீரோடு நீராட்டிய சில நாள் என்னை சுத்தம் செய்தார். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். புடவா மடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். உனக்காக 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 வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். கேட்டா நீதானோ, நேரமெல்லாம் நீதானோ, தினம் நீ தூங்கும் வரதா என் வாழ்க்கையே விடிஞ்சுவோம். பேச்சொலி கேட்டாதான் எடுப்பேன் மூச்சையே. உன்னை சுமக்கிற வரமா மேல நிழல் வந்து விழுமா, கொல்லாதே கண்ணின் ஓரமா. உசுரோட வாசம் பிடிக்கிறேன். உனக்காக வாழ நினைக்கிறேன். மடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில்
உசுரோட வாசம் பிடிக்கிறேன். சொல் முகவரி உன்னுடன் வர ஏன் அனுமதி தீராத நேரம் உன் கூட போதும் மாயாத நாள் மட்டும் நாம் வாழ வேணும் மாறாத ஆசை ஓயாமல் தோணும் நாள் நேரம் பாராமல் தோள் சாய வேணும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்றதான் பாடலை இணைந்திருப்பார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாதீரு நாமத்தினாதரவில் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாக போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாக போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு நின்னுதிர மதினான் திறந்து நின்ஜீவ புது வழியா நின்னுதிர மதினான் திறந்து நின்ஜீவ புது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சண்டதம் நின்னடியார்க்கு பிதா தேவனே பூமியில் உடைய வழியும் எல்லா சாதிகளுக்கும் உடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவனே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக பூமி தன் பலனை தரும் தேவனாக எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்ணிக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஆதிப்பான்றாய் இருக்கின்ற பரிசுத்தமுள்ள நிலையிலிருந்து குடும்ப உறவுகளை மனுக்குலத்துக்கு தந்து குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்கின்ற தெய்வக்காக உள்ள நிறைந்துமை போற்றுகின்றோம். அந்த விதத்திலே 2 குடும்பங்களே வெவ்வேறு சூழ்நிலைகளிலே வளர்க்கப்பட்டதானே அருமையான பிள்ளைகள் இந்த ஆலயத்திலே சென்று வாக்குறுதிகளை எடுத்து புது குடும்ப உறவை ஏற்படுத்தி மனமகிழ்ச்சியோடு இந்த மாலை வேளையில் உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கின்றதை அறிகிறேன். அன்பு பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், உடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உண்மை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அனுபவங்களை தாரும். ஆண்டவரே வாழ்வில் வருகின்றதான சிக்கல்களை உடைய திருசமூகத்திலே அமர்ந்து விடைகளை கண்டுகொள்ளவும் தெளிவோடு வாழ்க்கை பயணத்தை அந்த பிள்ளைகள் தொடரவும் உதவித்தார். ஒருவருக்கொருவர் முழுமையாய் நம்பிக்கை கொள்ளவும், ஒருவருக்கொருவர் முழுமையாய் அன்பு செலுத்தவும், ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழவும், ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் கூடிய அனுபவங்களை கடவுள்தார். குடும்ப வாழ்வின் எல்லா ஆசிகளினாலும் அன்பு பிள்ளைகளை நிறைந்தெழுதியாக செய்கின்றதான தொழில்களை கடவுள் ஆசீர்வதி. அன்பின் நிறைவாக என்ற காலங்களிலே பிள்ளை செல்வங்களை அன்பு பிள்ளைகளுக்கு தந்து அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செல்கின்றோம். இன்று மாலையிலே நடைபெறுகிறதான 2 உபசனங்களிலும் ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். வருகிறதான விருந்தினர்கள் மணமகளோடு விருந்தை கொண்டு அருமையான மணமக்களை வாழ்த்தி சொல்ல ஆண்டவர் அனுக்கிரகம் தார். அனைத்து காரியங்களை ஒழுங்கு கிரமமாய் செய்து நிறைவேற்றி இறைவனுடைய நாமத்தை மாட்சிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்வீராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் ஏழும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் திருவுறவும் நம் அனைவரோடும் குறிப்பாக திருமண வாழ்விலே இணைந்திருக்கின்ற அருமையான தம்பதிகளோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறே, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே நீங்காத நினைவுகளாக அணைய இங்கே மிஞ்சுதே. நூலறிந்த பட்டம் போல உன்னை சுற்றி நானும் ஆட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறே. இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை. காலம் கை கூடினால் கதை போமா, கதை போமா, கதை போமா. ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா, கதை போமா, கதை போமா. நீ பேச பேச காயமாறுமே. அதிகாலை வந்தால் அழகாயன் வானில் நீ அணையாத சூரியன் ஆகிறாய். நெடுநேரம் காய
கதப்பு தந்தவுடன் நிலவாய் உருமாறி நிற்கிறாய். உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ? உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே, கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே. கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா கதை போமா கதை போமா, நீ பேச பேச காயமாறுமே. கதை போமா கதை போமா கதை போமா. திரனா திரனம் திரனா திரனா திரனம் திரனா தனனம் 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 தனதரி திரகாரா திரனா திரனம் திரனா திரனா திரனம் திரனா தனனம் 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 தனதரி திரகாரா தனனம் 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 தனதரி திரகாரா. காற்றே இளங்காற்றே இசையாக வருவாயா? தொலை தூரம் சில காலம் இவள் காதில் மெல்ல. பூவே மென் பூவே புதிதாக மலர்வாயா? இவள் கூந்தல் மழை மேகம் அதில் நீந்தி செல்ல. ஒரு காதல் ஒரு நேசம் இரு உயிர் கூட்டில் ஒரு சுவாசம். புதுவானம் பல தேசம் செல்வோமே அன்பேவா. பகலிரவாய் கண் விழித்திடவா, உனதருகே நான் பிழைத்திடவா. யுக யுகமும் ஒரு நொடிதான் நின்றே, இதயமெல்லாம் நீ நிறைந்திடவா. உனதுயிராய் இருந்திடவா, உடைக்கலைவா என்னை அடைவா. ஜன்னல் வந்த நிலவே, கண்ணில் நின்ற கனவே, மஞ்சம் சேர்ந்த உறவே, நம்மில் இல்லை பிரிவே. அணை தாண்டும் வெள்ளத்தை என் கண்ணில் கட்டி வைத்தேன், அணையாத தீபம் போல் உனை நெஞ்சில் ஏற்றிக்கொண்டேன். என் ஜீவன் தருவேன் உயிரொளி நீ அணைவதில்லை மறைவதில்லை. ஆ
யாரையும் இவ்வளோ அழகா பார்க்கல உன்னை போல் எவ்வளோ உசுரா தாக்கல காதுல வேற எதுவும் கேட்கல காலிதான போற போக்குல கோணலா பாக்குறா கோபமா பேசுறா சேனலா மாத்துறா என் மனச முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவேனே முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவே பாவ பாரு பெண்ணே யாரையும் இவளோ அழகா பார்க்கல உன்னை போல் எவளோ உசுரா தாக்கல காதுல வேற எதுவும் கேட்கல காலிதான போற போக்குல கோணலா பாக்குறா கோபமா பேசுறா சேனலா மாத்துறா மனச முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவ பாவ பாரு பெண்ணே நீ தண்ணிக்குள்ள கைய வச்சா தண்ணிக்கு ஜன்னி ஏறும் கட்டெரும்பு ஒன்ன தொட்டா பட்டாம்பூச்சியா மாறும் நீ மஞ்ச பூச கைய வச்சா 5-6 கலராகும் நீ எட்டு வச்ச கட்டாந்தர மிட்டாய போல இனிக்கும் காது திருகாணியில் காதல் தலைக்கேறுதே நீ பூசும் மருதாணியில் பூமி சிவப்பாகுதே சேவல் இறகால சேல நான் செஞ்சு தாரவாடிய தமிழிசைய தமிழிசைய முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவேனே முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவே பாவ பாரு பெண்ணே யாரையும் இவளோ அழகா பார்க்கல உன்னை போல் எவளோ உசுர தாக்கல காதுல வேற எதுவும் கேட்கல காலிதான போற போக்குல ఒకే ఒక లోకం నువ్వే లోకంలోన అందం నువ్వే అందానికే హృదయం నువ్వే నాకే అందావే ఏకాఏకి కోపం నువ్వే కోపంలోన దీపం నువ్వే దీపం లేని వెలుతురు నువ్వే ప్రాణానిలా వెలిగించావే నిన్ను నిన్నుగా ప్రేమించనా నన్నుగా అందించనా అన్ని వేళలా తోడుందనా జన్మ జన్మల జంటవనా ఒకే ఒక లోకం నువ్వే
లోకంలోన అందం నువ్వే, అందానికే హృదయం నువ్వే, నాకే అందావే. ఏకాఏకి కోపం నువ్వే, కోపంలోన దీపం నువ్వే, దీపం లేని వెలుతురు నువ్వే, ప్రాణానిలా వెలిగించావే. నిన్నుగా ప్రేమించనా, నన్నుగా అందించనా, అన్ని వేళలా తోడుందనా, జన్మ జన్మల జంటవనా. ఓ కళ్ళతోటి నిత్యం నిన్నే కౌగిలించనా, కాలమంత నీకే నేను కావలుండనా. కళ్ళతోటి నిత్యం నిన్నే కౌగిలించనా, కాలమంత నీకే నేను కావలుండనా. నిన్న మొన్న గుర్తే రాని సంతోషాన్ని పంచైనా, ఎన్నాళ్ళైనా గుర్తుండేటి ఆనందంలో ముంచైనా, చిరునవ్వులే సిరిమువ్వగా కట్టనా. క్షణమైన కనబడకుంటే ప్రాణమాగదే, అడుగైన దూరం వెళితే ఊపిరాడదే. ఎండే నీకు తాకిందంటే చెమట నాకు పట్టే, చలే నిన్ను చేరిందంటే వణుకు నాకు పుట్టే. దేహం నీది, నీ ప్రాణమే నేనులే, ఒకే ఒక లోకం నువ్వే, లోకంలోన అందం నువ్వే, అందానికే హృదయం నువ్వే, నాకే అందావే. ఏకాఏకి కోపం నువ్వే, కోపంలోన దీపం నువ్వే, దీపం లేని వెలుతురు నువ్వే, ప్రాణానిలా వెలిగించావే. నిన్నుగా ప్రేమించనా, నన్నుగా అందించనా, అన్ని వేళలా తోడుందనా, జన్మ జన్మల జంటవనా. அடியே அடியே என் குட்டி பட்டாசே, தனியே தனியே வந்து விட்டு வெலாசே. உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே, கண்ணால் தீ வீசாதடி. சரிகமப்பா தானி நான் சொல்லி தரவா, துடிக்கிற ஆசைய நான் கொட்டி விடவா, வருகிற ஆவணி நான் வீட்டில் சொல்லவா, இடைவெளியே நீ வா, ரெண்டு முத்தம் வைக்கவா. மனக்கும் அஞ்சடி பர்ஃபியூம் நீ, மயக்கும் கண்ணுல கஞ்சா நீ, சிரிச்சா சிந்திடும் சிந்தே நீ, முறைச்சா கீரிடும் கண்ணாடி, உடம்பா சக்கர பள்ளி நீ, வயசில் மின்னுற அள்ளி நீ, அருகில் பக்கமா வர வெக்கமா, அடி நில்லடி கண்ணம்மா சொல்லடி செல்லம்மா. உனக்குற முத்தம்மா, மனசில் என்ன சத்தம்மா, வெளிய அத சொல்லம்மா, உசுரலிங்க யுத்தம், அடி கள்ளி நெஞ்ச கிள்ளி என்ன தள்ளி வைக்கலாமா, கொஞ்சம் சொல்லு உன்னை அள்ளி கொள்ள, கிள்ளி போல துள்ளி வருவேன். திட்டி திட்டி சேர்ந்துக்கலாம், ஒட்டி ஒட்டி கட்டிக்கலாம், நெத்தி பொட்ட மாத்திக்கலாம், 10 பிள்ளை பெத்துக்கலாம், விட்டு விட்டு மோதிக்கலாம், தொட்டு தொட்டு தேடிக்கலாம், விட்ட குறைய தொட்ட குறைய மத்தபடி தன்னா. ನಾನು ನೀಯಾಗಿ ಪೋನೆ
நெஞ்சுக்குழி வரை இருக்கு ஏன் உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு மனசுல ஒரு வித வலிதான் சுகமா சுகமா எனக்குள்ள உருக்குற உன்னை நீயும் நிஜமா நிஜமா கண்ணே கண்ணே காலந்தோறும் என் கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும் நான் முழுசா உன்னை எனக்குள்ள புதைச்சேன் ஏன் உசுரா அழகே உன்னை நித்தோ நினைச்சேன் நான் முழுசா உன்னை எனக்குள்ள புதைச்சேன் ஏன் உசுரா அழகே உன்னை நித்தோ நினைச்சேன்